Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNUSRB தரப்புல இருந்து PC எக்ஸாமினேஷனுக்கு உண்டான preliminary ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய क्वेश्चन புக்லெட்டுக்கு ஏத்த மாதிரியான ஆன்சர் கீ எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆன்சர்ல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை தெரியப்படுத்தக்கூடிய விதமா வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு டேட்ல வந்து பிசி எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த டென்டேட்டிவான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கீயை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, செகண்டுக்கு என்ன, தேர்டுக்கு என்ன அப்படிங்கறத ஈஸியா உங்களால வந்து அனலைஸ் வந்து பண்ணிட முடியும். சரிங்களா? அதுக்கு உண்டான டைரக்ட் பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குலாம் வந்து வருவீங்க. இதுல மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, காமன் ரெக்ரூட்மெண்ட் 2025 ரிட்டன் எக்ஸாமினேஷன் 9/11/2025. அதாவது கடந்த நவம்பர் 9th அன்னைக்குன்னு தமிழ்நாடு முழுவதும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து பிசி எக்ஸாமினேஷன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்தது. சோ அதுக்கு உண்டான அந்த பிரிலிமினரி ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் புக்லெட் சீரிஸ்னு சொல்லிட்டு கொஸ்டின் சீரீஸ்ல வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 விதமா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய புக்லெட்ல வந்து என்ன இருக்கோ அதை தான் நீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சில வந்து சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பிக்கு வந்து என்ன, டிக்கு வந்து என்ன அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இதுல இருக்கும். சோ இதை பார்த்து நீங்க செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணி ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத உங்களால ஈஸியா வந்து அனலைஸ் வந்து பண்ணிட முடியும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 150 கொஸ்டினுமே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கிற மறக்காம ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இருந்து கீழே ஃபைனலா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட்னு சொல்லிட்டு. அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ உங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடு, அதாவது அப்ஜெக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நவம்பர் 23ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 133ல வந்து புக்லெட் நம்பர் 3ல வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஒரிஜினல் ஆன்சர் வந்து ஏ, பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நீங்க வந்து என்ன பண்ணணும், கரெக்டா உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட நீங்க வந்து சப்மிட் பண்ற பட்சத்துல எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கறது மார்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். சோ நீங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரியப்படுறதுக்கு முன்னாடி அது அந்த கொஸ்டின் வந்து 1 or 2 டைம்ஸ் நல்லா கரெக்டா தான் வந்து இருக்கா, இல்ல அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டீடைல், கேண்டிடேட்டோட நேம், எக்ஸாமினேஷனோட என்ரோல்மெண்ட் நம்பரு, உங்களுடைய கொஸ்டின் சீரியல் நம்பரு, அதே மாதிரி கொஸ்டின் நம்பரு, கேண்டிடேட்டோடைய அந்த கண்டென்ட்டோட டீடைல்ஸ், ப்ரூஃப், அதாவது நீங்க எங்க பாத்தீங்க அப்படிங்கிற கிளைம் பண்ணீங்க அப்படிங்க கேண்டிடேட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃபா ரெடி பண்ணி அதை மேனுவலா போஸ்ட் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஐஜிபி மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓல்டு சிஓபி ஆஃபீஸ் கேம்பஸ் எக்மோர் சென்னை 6,08,000 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் மூலமா அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த பிசி எக்ஸாமினேஷன்ல டென்டேட்டிவான ஆன்சர் கீ சம்பந்தமா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.